ஹைஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் உலகையே திரும்பி பார்க்கும் வகையில் விஜய் அண்ணா நடத்திய பூத் கமிட்டி பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த பூத் கமிட்டிக்கு தளபதி விஜய் அண்ணா இன்னைக்கு காலையில ஏர்போர்ட்ல இறங்குறதுல இருந்து ஈவினிங் வர அவங்க பேசினது வரைக்கும் என்னென்னலாம் நடந்துச்சு, என்னென்னலாம் பண்ணாங்க தளபதி விஜய் அண்ணா அந்த பூத் கமிட்டில என்னெல்லாம் பேசியிருந்தாங்க. சரியா? அது மட்டும் இல்லாம பூத் கமிட்டினா என்ன? இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கோவையில ஏர்போர்ட்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு முதல்ல பார்ப்போம். அதாவது முதல்ல கோவையில தளபதி விஜய் அண்ணா ஏர்போர்ட்ல இறங்குறாங்க. ஒரு அரசியல் தலைவருக்கு இந்த மாதிரி ஒரு வரவேற்பு கிடைச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் யாருக்குமே கிடைச்சது இல்லன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு தளபதி விஜய் அண்ணாவ வரவேத்தாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட்ட சுத்தி பார்த்தாலே அங்க எதுவுமே இருக்காது. ஃபுல்லா யார் இருந்தாங்கன்னா, அவங்களுடைய ரசிகர்கள் மட்டும் தான் இருந்தாங்க. அவங்களுடைய தொண்டர்களும் இருந்தாங்க. கொட்டு மேளம் வச்சு, ஆட்டம் ஆடி எல்லாத்தையுமே எல்லாரும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, தளபதி விஜய் அண்ணாவ வரவேற்றாங்க. சரி இது ஆண்கள் மட்டும் தான் பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்கள் மட்டும் கிடையாதுங்க. பெண்களும் சேர்ந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணாவ வரவேற்றாங்க. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக செலிப்ரேஷன் பண்ணாங்க. ஒரு எக்ஸாக்ட்டா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திருவிழா நடந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி கோலாகலமா வரவேற்பு நடந்துச்சு. தளபதி விஜய் அண்ணா கோவையில ஏர்போர்ட்ல இறங்கியாச்சு. அடுத்தது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பிளேஸ்க்கு போறாங்க. அதாவது இந்த பூத் கமிட்டி நடக்கிற இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துலலாம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுடைய தொண்டர்கள் தளபதி விஜய் அண்ணாவுடைய வண்டிக்கு பின்னாடியே வந்துட்டு இருந்தாங்க. ஒரு சிலர பார்க்கும்போது ஓடி வந்துட்டு இருந்தாங்க. அத பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மாரி இருந்துச்சு சரியா? இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறாங்களா? அப்படியே ஒரு ஃபீல் ஆச்சு. அந்த அளவுக்கு ஓடி வந்திருந்தாங்க. ஒரு சில தொண்டர்கள் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணா வண்டி மேல ஏறி நின்னுகிட்டு, ஆடிக்கிட்டு "வாழ்க நீங்க தான் ஜெயிக்கணும்" அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த அளவுக்கு தளபதி விஜய் அண்ணாவ எல்லாருமே மோட்டிவேஷன் பண்ணியிருந்தாங்க. இத பார்க்கும்போதே தளபதி விஜய் அண்ணாவுக்கு என்ன தோணியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த அளவுக்கு அவங்க மக்கள் வரவேற்கிறாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் குடுக்குற மாரி தான் இருந்திருக்கும். அந்த அளவுக்கு இன்னைக்கு கோவை மக்கள் எல்லாருமே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, தளபதி விஜய் அண்ணாவ அந்த அளவுக்கு வரவேற்பு வரவேற்றாங்க. சரியா? அது மட்டும் இல்லாம, தளபதி விஜய் அண்ணா அவங்களுடைய ஸ்பாட்டுக்கு போறது வரைக்கும் எல்லா மக்களும் ரோட்டு சைடுல தளபதி விஜய் அண்ணாவ எப்படியாவது பார்த்துறணும் இன்னைக்கு இத அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தாங்க. ஆனா, அத பார்த்து தளபதி விஜய் அண்ணா என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்காண்டி இந்த மக்கள் இருக்கிறாங்கல்ல, அப்ப நம்மளும் பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த வண்டியில கார்ல இருக்குல்ல, அந்த கார்ல உள்ள சைடு மிரர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லிட்டு டாட்டா காமிச்சுட்டு நம்ம தளபதி விஜய் அண்ணா கிளம்புனாங்க. இத பார்க்கும்போது அவங்களுடைய மக்கள் அங்க உள்ள மக்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருந்துச்சு. எல்லாருமே என்ன சொன்னாங்க முக்கியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026ல தளபதி விஜய் அண்ணா தான் வருவாங்க. கண்டிப்பா நீங்க தான் ஜெயிக்கணும். அந்த மாதிரி இன்னைக்கு ஃபுல்லா சொல்லி சொல்லி செம்மையா ஒரு திருவிழா மாதிரி போச்சுங்க. இதுல ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணா அவங்களுடைய கார்ல போயிட்டு இருக்கும்போது சரியா, கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிருப்பாங்க சரியா. அப்படி போகும்போது ஒரு தொண்டர் பைக்ல வாராங்க. வந்துட்டு அவங்களுடைய கூலிங் கிளாஸ் கண்ணாடிய தளபதி விஜய் அண்ணா கையில குடுக்குறாங்க. விஜய் அண்ணா என்ன பண்றாங்கன்னா, அத வாங்கி போட்டுக்கிட்டு அந்த தொண்டர பார்த்துக்கிட்டு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரியா. இந்த மாதிரி ஒரு நல்ல மனசு யாருக்கு வரும்? இப்போ வேற மத்த தலைவர்கள பார்க்கும்போது, நம்ம போய் பார்க்கலாம், கை குடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த அளவுக்கு கூட அவங்க பிஹேவ் பண்ண மாட்டாங்க. ஒரு பொருள் குடுத்தோம்னா, டக்குன்னு அவங்க கழட்டி போட கூட மாட்டாங்க. யோசிக்காம டக்குன்னு மத்தவங்க கையில குடுத்துருவாங்க சரியா. ஆனா தளபதி விஜய் என்ன பண்ண செயல் ஒரு சூப்பரான விஷயம். ஏன்னா இந்த அளவுக்கு எந்த தலைவரும் பண்ண மாட்டாரு. அந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு ஓகேவான்னு கேட்டாங்க பாருங்க. அதுதான் ஒரு நல்ல மனசுங்க. அது யாருக்குமே வராது. நம்ம தளபதி விஜய் அண்ணாக்கு மட்டும் தான் வரும். சரி அடுத்ததா தளபதி விஜய் அண்ணா கோவையில நடந்த பூத் கமிட்டில என்ன பேசியிருந்தாரு. முதல்ல இந்த பூத் கமிட்டி எங்க நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். சரியா? முதல்ல இந்த பூத் கமிட்டி எங்க நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவை மாவட்டம் சரவணம்பட்டி அருகே குறும்பாலயத்தில் உள்ள எஸ்.என்.எஸ். பொறியியல் கல்லூரி வளாகத்துல தான் இந்த பூத் கமிட்டி நடந்துச்சு. சரியா?
இந்த பூத் கமிட்டில தளபதி விஜய் அண்ணா என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரொம்ப ஒண்ணும் பேசல. ஓரளவுக்கு தான் பேசியிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க உள்ள மக்களுக்கு வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச் மட்டும் குடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம திருவிழா மாதிரி இன்னைக்கு இருக்குது. இது ஒரு பூத் கமிட்டி மாரி இல்ல. அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க சரியா? ஆனா தலைவர் வந்து தளபதி விஜய் அண்ணா வந்து எந்த ஒரு மாநாட்டு மீட்டிங்ல கலந்துக்கிட்டாலுமே கண்டிப்பா ஏதாவது ஒரு அரசியல்வாதிய பத்தி பேசுவாங்க. சரியா? அ ஆனா இந்த பூத் கமிட்டில வந்து அப்படி பேசலங்க. அ என்ன ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லியிருந்தாங்க. சரியா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில கட்சிகள் வந்து நெறைய அது பண்ணுவேன், இது பண்ணுவேன் சொல்லிட்டு ஏமாத்தி ஓட்டு வாங்குவாங்க. அது நம்மளும் போட்டுருப்போம். ஏமாந்துட்டோம். ஆனா, நான் இப்ப அத பத்தி பேச வரல. நம்மளுடைய பூத் கமிட்டில என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொண்டர்களாகிய நீங்க மக்களுடைய மனசுல அந்த எலக்ஷன் டைம்ல மக்களுடைய மனசுல ஒவ்வொரு வீட்லயும் போய் இடம் புடிங்க. அவங்க வந்து நம்மள நம்பணும். நம்ம வந்து நெறைய செய்யணும் மக்களுக்கு. அத நீங்க பண்ணுங்க. அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஒரு பூத் கமிட்டி மாதி மெம்பராட்டு பண்ணாதீங்க. அவங்களுடைய பிள்ளைகளா போய் பண்ணுங்க. அப்படி வந்து நம்ம தளபதி விஜய் அண்ணா இன்னைக்கு சொல்லியிருந்தாங்க. மத்தபடி மோடிஜி அவர்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு எதுவுமே அவங்க வந்து சீண்டல. அமைதியா வந்தாங்க. அவங்களுடைய கட்சி சம்பந்தமா பூத் கமிட்டி பத்தி பேசியிருந்தாங்க. அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணிட்டு அவங்க வந்து ஸ்பீச்ச முடிச்சிருந்தாங்க. சரியா? இந்த பூத் கமிட்டினா என்ன? அப்படின்னு வந்து பார்க்கலாம். சரியா? இந்த பூத் கமிட்டினா, நம்ம எலக்ஷன் டைம்ல வரும். சரியா? என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு எலக்ஷன் நீங்க ஓட்டு போடும்போது கண்டிப்பா போய் பார்த்துருப்பீங்க. ரெட்டல சின்னத்துலருந்து பூத் கமிட்டிலருந்து ஒரு மெம்பர் இருப்பாங்க. சரியா? அதே மாதி த நம்ம உதயசூரியன் அ கட்சியிலருந்து பூத் கமிட்டில ஒண்ணு இருப்பாங்க. இப்ப டிவிகே சார்பா ஒருத்தங்க இருப்பாங்க. சரியா? அவங்கள சுத்தி கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் இருப்பாங்க. சரியா? ஓட்டு போடும்போது எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, நமக்கு வந்து குழப்பத்திலே யாருக்கு போடலாம், யார் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போவோம். அப்ப இந்த கமிட்டில உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிகேக்கு போடுங்க, ரெட்டலைக்கு போடுங்க, ஸ்டாலின் அண்ணாக்கு போடுங்க. இப்படி பண்ணும்போது அது பண்ணுவாங்க, அண்ணன் இது பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்கன்னு சொல்லும்போது, நம்ம அந்த ஸ்பாட்ல போயி யாருக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க பேசியிருப்பாங்க தெரியுமா? அந்த பேச்சாலேயே நம்ம வந்து அவங்களுக்கு ஓட்டு போடுவோம். இதுதான் இந்த பூத் கமிட்டி சரியா? இதுக்காக தான் தளபதி விஜய் அண்ணா இன்னைக்கு வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிய வந்து நடத்துனாங்க. இந்த பூத் கமிட்டி வந்து எத்தன நாள் நடைபெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2 நாள் நடைபெறும். அதாவது இன்னைக்கும், நாளைக்கும் நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க தளபதி விஜய் அண்ணா. என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணா அரசியலுக்கு வந்த நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் மக்கள் அந்த அளவு கொண்டாடிட்டு தான் வராங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரும் புகழும் வந்து இப்ப வந்து சம்பாதிக்கலங்க. முன்னாடி வந்து நெறைய மக்களுக்கு வந்து தளபதி விஜய் அண்ணா அவங்களுடைய பெர்சனல் அமௌண்ட்ல வந்து நெறைய பேத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க சரியா? பல வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா அது வந்து வெளிய தெரியல. சரியா? இப்போ வந்து அவங்க வந்து அரசியல்ல வந்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு 1, 2 விஷயத்த மட்டும் அவங்க எல்லாரும் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நெறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு கிடைக்கல. எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, அது கிடைக்கும், இது கிடைக்கும்னு சொல்லிட்டு ஓட்டு போடுவாங்க. ஆனா மக்களுக்கு நெறைய விஷயங்கள் கிடைக்கல. தளபதி விஜய் அண்ணா இந்த வாட்டி நான் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இதனால தளபதி விஜய் அண்ணாவ மக்கள் எல்லாருமே நம்புறாங்க. பட் நானும் நம்புறேன். ஏன்னா அண்ணா வந்தா எல்லாமே பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஆனா ஒரு வாய்ப்பு தளபதி விஜய் அண்ணாக்கு எல்லாருமே குடுக்குறாங்க. சரியா? இந்த ஒரு வாய்ப்புல அண்ணா என்ன பண்றாங்க எல்லாமே தெரியும். சரியா? இருந்தாலும் என்ன பொறுத்தவரைக்கும் அண்ணா எல்லாமே பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில நம்ம கிட்டத்தட்ட அவங்க வந்து அ படங்கள் நெறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. சரியா? அந்த படத்திலேயே மக்கள்னால தான் அவங்க இந்த அளவுக்கு உயர்ந்து நிக்கிறாங்க. மக்கள் இல்லாம யாரும் வந்து இருக்க முடியாது. அதே மாதிரி அவங்க மக்களுக்கு செய்யணும்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க பாருங்க. அந்த 200,00,00,000 விட்டுட்டு, அதுல வந்து நம்ம தளபதி விஜய் அண்ணாவ பாராட்ட தான் செய்யணும். சரியா? முதல் மாநாட்டுல இருந்து இப்ப வரைக்கும் மக்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, எனக்கே அந்த அளவுக்கு விஜய் அண்ணாவுக்கு இப்படி பண்றாங்களே அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகுது. சரியா? நானும் விஜய் அண்ணாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா, அண்ணா வந்து என்ன செய்றாங்க, அது நெறைய பண்றேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? மக்களுக்காக. என்னலாம் பண்றாங்க, எல்லாமே கிடைக்கணும். மக்களுக்கு என்னலாம் கிடைக்கலையோ எல்லாமே கிடைக்கணும்னு நானும் ஆசைப்படுறேன். சரியா? இந்த எலக்ஷன்ல விஜய் அண்ணா ஜெயிச்சாங்கன்னா, மக்களுக்கு வந்து நல்லது பண்ணுவேன், நெறைய விஷயங்கள் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது விஜய் அண்ணா பண்ணுவாங்களா அப்படின்னு பார்க்கும்போது, எனக்கும் நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பா தளபதி விஜய் அண்ணா 2026 எலக்ஷன்ல வின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு என்னென்னலாம் கிடைக்கலையோ கண்டிப்பா அதுவும் செய்வாங்க. சரியா? இப்போ நம்ம
மக்களாகிய நீங்க தான் முடிவெடுக்கணும். இந்த எலக்ஷன்ல யார் வந்தா என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் முடிவெடுத்து எலக்ஷன்ல ஓட்டு போடணும். சரி, இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்த கமெண்ட்ல தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல சந்திக்கிறேன். பை.